உங்க வீட்ல அரிசி பை இருக்கா? அப்போ உடனே பையை எடுத்துக்கோங்க. இனி யாருகிட்டையும் கேட்டு நிற்க வேணாம். சிறிது காலத்திற்கு முன்பு எல்லாம் ஜவுளி கடைக்கு சென்றாலே கட்டப்பைக்காகவே துணி எடுப்பவர்களும் உண்டு. ஏனென்றால் அப்பொழுது துணிமணியை வைத்து ஊருக்கு செல்வதற்கு கூட கட்டப்பை தான் உபயோகிப்பார்கள். இப்பொழுதுதான் காலங்கள் மாறி கையில் பேக் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். ஆனால் கட்டப்பை இன்றளவிலும் உபயோகத்தில் தான் உள்ளது. நீங்கள் சந்தைக்கு செல்வதாக இருந்தாலும், மளிகை சாமான் வாங்குவதாக இருந்தாலும், ஏதாவது பொருட்கள் எடுத்து செல்வதாக இருந்தாலும் கட்டப்பையை தான் முதலில் தேடுவோம். ஆனால் கட்டப்பை முதலில் உள்ளது போல் இப்போது தரமாக இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஒரு 5 தடவை உபயோகித்த உடனேயே பையில் உள்ள கம்பு வளைந்து விடுகிறது, அல்லது பைகள் தையல் விட்டு எடுத்துக் கொள்கிறது. கட்டப்பைக்கென இனி நீங்கள் கடைகளில் போய் நிற்க தேவையில்லை. உங்கள் வீட்டில் அரிசி எப்படியும் வாங்குவீர்கள். அந்த அரிசி சாக்கு வைத்திருப்பீர்கள் அல்லவா? அதை வைத்துதான் கட்டப்பை செய்ய போகிறோம். அரிசி சாக்கில் கட்டப்பை செய்வதால் எவ்வளவு கனமான பொருட்கள் நீங்கள் போட்டு எடுத்து சென்றாலும் தாங்கும், மேலும் நீண்ட நாட்களுக்கு உழைக்கும். அரிசி சாக்கு ஒன்று எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த சாக்கின் துறவை பகுதியில் 2 கார்னர் பகுதியிலும் எல் ஷேப்பில் கத்திரிக்கோல் வைத்து கட் பண்ணி கொள்ளுங்கள். பிறகு 2 பகுதியையும் ஒரு கம்பு சொருகும் அளவிற்கு மடித்துக் கொள்ளுங்கள். அதை அப்படியே ஊசி நூல் வைத்து இடைவெளி விட்டு தைத்துக் கொள்ளுங்கள். அதில் பிவிசி பைப் எடுத்து அதன் சைஸ் அளவிற்கு நறுக்கி செருகி விடுங்கள். பிறகு அந்த கைப்பிடிக்கு கீழே செவ்வக வடிவில் கைப்பிடிக்கும் அளவிற்கு கட் செய்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான், கட்டப்பை தயார். பார்க்கவும் அழகாகவும் இருக்கும். உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இல்ல, உங்க வீட்டுல காலியான அரிசி பை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீளமா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. 2 கார்னர்லயும் எல் ஷேப்ல கட் பண்ணுங்க. அந்த எல் ஷேப்ல கட் பண்ணதுக்கு ஏத்த மாதிரி அதை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. வீட்டுல ஊசி நூலை எடுத்து இந்த சைடுல இருந்து அந்த சைடு வரைக்கும் நீளமா அதை தச்சு விட்டுருங்க. தச்சு விட்டதுக்கு அப்புறம் இந்த சைஸுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு பிவிசி பைப் இருந்துச்சுன்னா அதை எடுத்து அந்த கேப்ல சொருவிருங்க. சொருவதுக்கு அப்புறம் 2 சைடுமே அதை நீங்க தச்சு விட்டுருங்க. தச்சதுக்கு அப்புறம் இப்போ அந்த கைப்பிடிக்கு நேர் கீழே ரெக்டாங்கிள் ஷேப்ல கட் பண்ணுங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பாருங்க, அழகான கட்டப்பை ரெடி. இது மத்த கட்டப்பையோட 10 மடங்கு ஸ்ட்ராங்காவே இருக்குங்க. இல்ல, உங்க வீட்டுல காலியான அரிசி பை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீளமா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. 2 கார்னர்லயும் எல் ஷேப்ல கட் பண்ணுங்க. அந்த எல் ஷேப்ல கட் பண்ணதுக்கு ஏத்த மாதிரி அதை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. வீட்டுல ஊசி நூலை எடுத்து இந்த சைடுல இருந்து அந்த சைடு வரைக்கும் நீளமா அதை தச்சு விட்டுருங்க. தச்சு விட்டதுக்கு அப்புறம் இந்த சைஸுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு பிவிசி பைப் இருந்துச்சுன்னா அதை எடுத்து அந்த கேப்ல சொருவிருங்க. சொருவதுக்கு அப்புறம் 2 சைடுமே அதை நீங்க தச்சு விட்டுருங்க. தச்சதுக்கு அப்புறம் இப்போ அந்த கைப்பிடிக்கு நேர் கீழே ரெக்டாங்கிள் ஷேப்ல கட் பண்ணுங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பாருங்க, அழகான கட்டப்பை ரெடி. இது மத்த கட்டப்பையோட 10 மடங்கு ஸ்ட்ராங்காவே இருக்குங்க. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.